ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன். சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரிக்கரையில் உள்ள மாநாட்டு மையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி யோகாசனம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். डायरेक्शन में धीरे धीरे घुमाइए, श्वास लेते हुए गर्दन को ऊपर और धीरे धीरे श्वास छोड़ते हुए गर्दन को नीचे। एक और बार इसका अभ्यास करेंगे। धीरे धीरे श्वास लेते हुए गर्दन को ऊपर और धीरे धीरे श्वास छोड़ते हुए नीचे। इसका अभ्यास एक और बार विपरीत दिशा में करेंगे। धीरे धीरे श्वास को भरते हुए सिर को एंटी क्लॉकवाइज डायरेक्शन में पहले जैसे सामान्य स्थिति में रखिए और विश्राम कीजिए। अब हम बैठकर करने वाला आसनों का अभ्यास करेंगे, सिटिंग सीरीज। धीरे धीरे अपने मैट पर बैठ जाइए, पैरों को सामने की तरफ सीधा करें, पूरे पैरों को आगे की तरफ फैलाइए और दंडासन में आइए और शीघ्र दंडासन में विश्राम कीजिए। दोनों हाथों को पीछे की तरफ लेके जाइए। दोनों पैरों के बीच में 1 फुट के अंतर रहो। गर्दन को एक तरफ दाएं या बाएं तरफ रखें और विश्राम कीजिए। கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டுதான் முதன்முறையாக ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அங்கீகரித்தது. இந்தியா தான் இந்த முன்மொழிவையை கொடுத்தது. ஜூன் 21ஆம் தேதி யோகா தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று. இந்தியாவினுடைய இந்த பரிந்துரைக்கு பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு யோகா தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய யோகா தின கண்ணோட்டங்களில் பல்வேறு மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று யோகாசனம் செய்து வருகின்றனர். பிரதமர் மோடி இந்த ஆண்டு யோகா தினத்தை பொறுத்தவரை அவர் ஸ்ரீநகரில் தனது யோகா கொண்டாட்டத்தை தலைமை தாங்கி மேற்கொண்டு வருகின்றார். ஸ்ரீநகரில் அழகிய தால் நதிக்கரையில் அங்க இருக்கக்கூடிய SKICC என்னும் மாநாட்டு மையத்தில் பொதுமக்களோடு இணைந்து பிரதமர் மோடி யோகா தின கொண்டாட்டங்களுக்கு தலைமை தாங்கி தற்போது யோகாசனமும் செய்து வரக்கூடியதை நம்மால் காண முடிகின்றது. குறிப்பாக 2015 முதல் டெல்லி, சண்டிகர், டேராடூன், ராஞ்சி, லக்னோ, மைசூரு, நியூயார்க், ஐக்கிய நாடுகள் சபை இப்படி பல்வேறு இடங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார். இந்த ஆண்டு இவர் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற பிறகு தற்போது ஜம்மு காஷ்மீரிலே அவர் யோகா தின கொண்டாட்டங்களுக்கு தலைமை தாங்கி யோகாசனத்தையும் செய்து வருகின்றார். பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் யோகா தின கொண்டாட்டங்களுக்கு தலைமை தாங்குவது என்பது இதுவே முதன்முறை. அவரது தலைமையில் இது போன்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறுவது என்பதும் இதுவே முதன்முறை என்று பார்க்கப்படுகின்றது. முன்னதாக அங்கிருந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த யோகா என்பது வலிமை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தை வளர்க்கின்றது. யோகாவை நாம் அனைவரும் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் யோகா மீதான ஈர்ப்பு மக்களிடையே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் யோகா பறந்து விரிந்து வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்.